பாட்டாளி மக்கள் கட்சி கூடிய விரைவில் பிளந்து இணைக்கிறது. இரண்டாக பிளரும். ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் போகும், இன்னொன்னு அதிமுக பக்கம் போகும். இதனுடைய அன்புமணி ராமதாஸை பற்றி அவதூறு செய்வதையெல்லாம் சமயம் கொடுத்து செய்கிறார் டாக்டர் ராமதாஸ். மகன் தாயாரை அடிக்கப் போகிறான் என்று சொல்லி மருமகள் மீது இருக்கக்கூடிய ஒரு கோபத்தை, காழ்ப்புணர்ச்சி வெளியே காண்பித்தார். ஆக மொத்தம் குடும்ப சண்டை வெளியே வருகிறது. கொலையாடி சண்டையாகிவிட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி உடையதற்கு நோக்கித்தான் செல்லுகிறது சிவா. இந்த பின்னணியில் டெல்லியில் இருந்து பேச வேண்டும் என்றால் அமித்ஷாவிற்கு இந்த விஷயம் தெரியப்படுத்தப்பட்டது. காங்கிரஸில் சிலர் குஷியாக இருந்தாலும் கமல்ஹாசன் கர்நாடகாவை பற்றி அசிங்கமாக வாய் உளறி அவர் உலக நாயகன் இல்ல, உளரும் நாயகன் ஆகிவிட்டார். இப்பொழுது எஃப்ஐஆர் ஃபைல் செய்திருக்கிறார்கள். எனி டைம் கமல்ஹாசனை கைது செய்வதற்காக கர்நாடகா போலீஸ் தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று. It was Karnataka who gave me support. The Kannadiga said, "Come here, we'll give you a house. Don't go anywhere." So the people will take care of Thug Life, Kamal Hassan and all these counterparts. 40,000 கோடி 30,000 கோடி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு சேமிப்பு நிதியில் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். அதற்கும் சண்டை என்று தான் சொல்லுகிறார்கள். ஆக மொத்தம் ஐயா ராமதாஸ் நீச்சல் அடித்தாலும், சென்ற வீடியோ வரும்போது நீச்சல் அடிச்சார். இந்த வாட்டி பாருங்க, என்ன பாடல கட்டுறாங்க, எனக்கு கொல்லி வைக்க போறாங்கன்னு அசிங்கம் பேசுறாரு. ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசவே இல்லை. 60 வருட காலம் வன்னியருக்காக போராட்டம் நடத்தியவர். அன்புமணி ராமதாஸ் மீது அனுதாப அலைகள் அதிகமாக வர ஆரம்பித்து விட்டது பொதுமக்களிடையே, வாக்காளர்களிடையே. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுகிறது இதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது என்று. ஆக மொத்தம் ஒரு பார்வை முதலமைச்சருடைய குடும்பத்தின் மீது போகிறது. இதை டாஸ்மாக் இருந்தாலும் சரி, பாலியல் பொதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த ஆங்கிலத்தை சொல்லுவார்கள், ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் என்று. இப்ப பாருங்க, எல்லாமே ஒரு அந்த சாரை நோக்கித்தான போறது. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான செய்திகளை, தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார், இப்போ தமிழ்நாட்டுல அரசியல் களத்துல ஒரு பரபரப்பு அப்படின்னா பாமகவுல ஏற்பட்டிருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனை தான். அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் இடையில உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறது. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அன்புமணி மீது வைக்கிறாங்க. அதாவது, என்னுடைய மனைவியார் அன்புமணி அவர்களுடைய தாயாரையே அன்புமணி அவர்கள் அடித்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை கூட முன்வைக்கிறாங்க. இந்த மோதலை எப்படி சார் பாக்குறீங்க? ரியல் ஒன் நேயர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். பாட்டாளி மக்கள் கட்சி கூடிய விரைவில் பிளந்து இணைக்கிறது. இரண்டாக பிளரும். ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் போகும், இன்னொன்னு அதிமுக பக்கம் போகும். இதனுடைய அன்புமணி ராமதாஸை பற்றி அவதூறு செய்வதையெல்லாம் சமயம் கொடுத்து செய்கிறார் டாக்டர் ராமதாஸ். காரணம், இன்றோ அல்லது நாளையோ திராவிட முன்னேற்ற கழகம் ராஜ்யசபாவிற்கு 4 பெயர்கள் அறிவித்த பிறகு அதிமுகவில் இன்றோ நாளையோ அறிவிக்கும் என்ற ஒரு சூழ்நிலையில் வேண்டுமென்றே அன்புமணி ராமதாஸுடைய ராஜ்யசபாவை கெடுக்க வேண்டும் என்று போன வாட்டி அமித்ஷா வந்தபோது பண்ணாரு. பிஎம்கே என்டிஏல இருக்கக்கூடாதுன்னு திட்டமிட்டு துரோக செயல் செய்கிறார் அந்த வன்னியர்களுக்கு என்று தான் சொல்லுகிறார்கள். ஒன்று. இரண்டாவது, இன்று ஏன் நிருபர் கூட்டம் வைக்க வேண்டும்? எதற்காக? அன்புமணி ராமதாஸுக்கு ஒருவேளை அதிமுக ராஜ்யசபா கொடுத்துருமோங்கிற பயம் ஒன்று. இன்று அவர்கள் பெரியவர், 87 வயசு முதியவர். அவர் வாய் தவறி தனக்கு கொள்ளி வைக்க போகிறார்கள் என்றெல்லாம் கட்சியை பற்றி அசிங்கமாக பேசி, மகன் தாயாரை அடிக்கப் போகிறான் என்று சொல்லி மருமகள் மீது இருக்கக்கூடிய ஒரு கோபத்தை, காழ்ப்புணர்ச்சி வெளியே காண்பித்தார். ஆக மொத்தம் குடும்ப சண்டை வெளியே வருகிறது. கொலையாடி சண்டையாகிவிட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி உடையதற்கு நோக்கித்தான் செல்லுகிறது சிவா. இந்த பின்னணியில் டெல்லியில் இருந்து பேச வேண்டும் என்றால் அமித்ஷாவிற்கு இந்த விஷயம் தெரியப்படுத்தப்பட்டது. காங்கிரஸில் சிலர் குஷியாக இருந்தாலும் வன்னியர்கள் ஓட் பேங்க் குறைந்து விட்டது. எப்படி மாயாவதியினுடைய தலித் பேங்க் ஓட் பேங்க் உத்தரப்பிரதேசத்துக்கு கரைந்து வந்ததோ, எப்படி சிபு சோரேன் போன்றவர்கள் ஹேமந்த சோரேன் கட்சி உடைந்ததோ, சத்தீஸ்கர்
போன்ற இடங்களில், ஜார்க்கண்ட் போன்ற இடங்களில், உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற இடங்களில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சி, மாநில கட்சிகள், மாவட்ட கட்சிகள் உடைகிறதோ அது மாதிரி தமிழ்நாடு விதிவிலக்கு அல்ல. தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரமாக கேளிக்கைகள் அதிகமாகிவிட்டது. யார் அந்த சார் தெரியவில்லை. ஆனால் சென்னை ஹைகோர்ட்டிலிருந்து இந்த 2 பேர் ஞானசேகரனை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள். அவர் சிறையில் இருக்கிறார். 2ஆம் தேதி அவருக்கு எவ்வளவு மாதங்கள், வருடங்கள், தூக்கு தண்டனையா, ஆயுள் தண்டனையா, ஏதோ தெரியல. ஒன்று, கமலஹாசன் கர்நாடகாவை பற்றி அசிங்கமாக வாய் உளறி அவர் உலக நாயகன் இல்லை, உளரும் நாயகன் ஆகிவிட்டார். இப்பொழுது எஃப்ஐஆர் ஃபைல் செய்திருக்கிறார்கள். எனி டைம் கமல்ஹாசனை கைது செய்வதற்காக கர்நாடகா போலீஸ் தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று அங்கு இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் காண்பிக்கின்றன. தமிழக போலீசார் அரசு செய்வதற்கு விடுவார்களா தெரியவில்லை. ஆக மொத்தம் பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி ராமதாஸ் சண்டை மற்றும் கமல்ஹாசனுடைய சண்டை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் அந்த சார், யார் அந்த தம்பி, யார் அந்த தியாகி என்றெல்லாம் ஒரு வருகிறது. தமிழகம் களம் பிடித்து விட்டது. ஒரு அமித்ஷா சென்னைக்கு வந்த பிறகு, அதிமுக பாஜக கூட்டணி அறிவித்த பிறகு தமிழகத்தில் எத்தனை கொலைமரங்கள், கலைமரங்கள் பாருங்கள், கண் இன்னல்கள். ராமதாஸ் என்னுடைய ஒரு மரியாதைக்குரிய ஒரு பெரியவர், தன்னுடைய எல்லையை கலந்து விட்டார் என்று தான் நினைக்கிறேன். வாயை உளறுகிறார். வயதானத்தினுடைய முதுமையோ என்ன தெரியல, பிளாபரிங் லைக் எனிதிங். மிக மிக பெனாத்திரர், அசிங்கம். அது வன்னியர் கொடுத்து இருக்கக்கூடிய இளைஞர்களை பாதிக்கும். இந்த விஷயம் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு லட்டு மாதிரி ஆயிடுச்சு கையில. இப்ப பாருங்க, அந்த ஓட்டு வங்கி உழைப்பாங்க. திமுக கண்டிப்பாக அன்புமணி ராமதாஸை அதிமுக பக்கம் தள்ளி விட்டுட்டு அப்பா பட்டார். எனினும் ஏகே மூர்த்தி போன்ற சீனியர் தலைவர்கள் மனம் உடைந்து இருக்கிறார்கள். அவரிடம் பேசும்பொழுது எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் கட்சி உடைய இருக்கிறது என்று தான். இதன் நடுவே 40,000 கோடி 30,000 கோடி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு சேமிப்பு நிதியில் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். அதற்கும் சண்டை என்று தான் சொல்லுகிறார்கள். ஆக மொத்தம் ஐயா ராமதாஸ் நீச்சல் அடித்தாலும், சென்ற வீடியோ வரும்போது நீச்சல் அடிச்சாரு. இந்த வாட்டி பாருங்க, என்ன பாடல கட்டுறாங்க, எனக்கு கொல்லி வைக்க போறாங்கன்னு அசிங்கமா பேசுறாரு. ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசவே இல்லை. 60 வருட காலம் வன்னியருக்காக போராட்டம் நடத்தியவர் இப்படி பேசுவது தவறு என்று தான் என் கருத்து. இதிலும் அன்புமணி ராமதாஸ் மீது அனுதாப அலைகள் அதிகமாக வர ஆரம்பித்து விட்டது பொதுமக்களிடையே, வாக்காளர்களிடையே, குறிப்பாக வன்னியர் சமுதாயத்தினிடையே. இதன் மூலமாக கவுண்டர்கள், தேவர்கள், செட்டியார்கள், முதலியார்கள், ஈவன் தலித் போன்றவர்கள் எல்லாம் குஷியாக இருப்பார்கள். இப்படி இந்த வன்னியர் கட்சி உடைகிறதே என்று திருமாவளவனுடைய எண்ணங்கள் பலித்து வருகிறது. காரணம், திருமாவளவன் ஒரு செக்ஷனை உடைக்கணும்னு பார்க்குறது. அப்போ அவர் கட்சியை உடஞ்சிதுங்களே, ஆதவ அர்ஜுனா வெளில போயிட்டாருங்களே. அவர் கட்சி இன்னைக்கு விட்டீங்கன்னா அங்கே ரவிக்குமார், அப்புறம் இந்த சானவாஸ் போன்றவங்க திமுக தேர்றதுக்கு தயாராக இருக்காங்களே. ஆக மொத்தம் ஒவ்வொரு கட்சியும் துண்டு துண்டாகிறது. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் ஓவராலா பார்த்தீங்கன்னா சிவா, அகில இந்திய அளவில் டெல்லியிலிருந்து பார்க்க வேண்டாம். நான் தமிழ்நாடை ஒன்றி பார்க்கவில்லை. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் எல்லாம் ஒரு வருடத்தில் ஏன் சின்ன பின்னமாக சிதறிவிட்டது என்று பார்த்தால், அது காங்கிரஸ் தலைமையில் ராகுல் காந்தியினுடைய தலைமைக்கு எடுத்த அநீதி. ராகுல் காந்தி செய்யக்கூடிய ஒரு சதி திட்டம். ராகுல் காந்தியை வைத்துத்தான் மாநில கட்சிகள் ஒற்றுமையாக இருந்தது 2024 வரை. 2014, 19, 24 மாநில கட்சிகளுக்கு உயிர் கொடுத்தது, அதை ஒட்டி வைத்தது காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கட்சியை நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உடைந்து விட்டது வட இந்தியாவில். சசி தரூர் போன்றவர்களெல்லாம் பதவியிலிருந்து விலக்கப்படுவார்களா என்ற யோசனை கூட வர ஆரம்பித்து விட்டது அமித். அதை தவிர ஆனந்த் சர்மா, மணிஷ் திவாரி போன்ற, கோலாம் நபி ஆசாத் போன்ற முதியவர்கள் எல்லாம் தனியா போயிட்டாங்க. அதனுடைய பாதிப்பு தான் தமிழகத்தை விட்டு கொடுக்கிறது. பாருங்க, ஃபரூக் அப்துல்லாவுடைய மகன் ஓமர் அப்துல்லா, அங்க கட்சி உடஞ்சிடுச்சு. மாயாவதி கட்சி உடஞ்சிடுச்சு. அகிலேஷ் யாதவ் கட்சி உடஞ்சிடுச்சு. உத்தவ் தாக்கரே கட்சி உடஞ்சிடுச்சு. நம்ம மீதி பார்க்க போன சிம்பு சோரன் கட்சி உடஞ்சிடுச்சு. நேத்தி லாலு பிரசாத் யாதவுக்கு பேரன் பிறந்திருக்க அந்த கட்சி உடஞ்சிட்டு அவன் பையனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் குடும்ப கட்சிகள்
எப்படி உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில் லாலு பிரசாத் யாதவை அவருடைய தகப்பனார் மகன் தேஜ் பிரதாப் சிங்கை கட்சியிலிருந்து நீக்கினாரோ, அதே மாதிரி டாக்டர் எஸ் ராமதாஸ் 87 வயசு குடுகுடு தாத்தா, நீச்சல் அடித்தவர், ஒருவேளை இன்று மாலையோ நாளை காலையோ அன்புமணி ராமதாஸை தூக்கி எரித்து விடுவார் கட்சியிலிருந்து. அவர் ஒரு கட்சி ஆரம்பிப்பார், PMKA அப்படின்னு. இவர் PMKRன்னு ஆரம்பிப்பாங்க. இதுதான் போகுது, பார்த்துட்டே இருக்க. ஸோ தமிழகம் ஒரு நூதனமான பதட்ட நிலையில் இருக்கிறது. அரசியலை பொறுத்த மட்டும் எந்த சமயத்தை எது ஒண்ணு நடக்கலாங்க தமிழ்நாட்டில். சார், இப்போ இந்த ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தீர்ப்பு வந்து வரக்கூடிய நாட்கள்ல ஜூன் 2ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஆனால் எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாதி நீதி தான் கிடைத்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, பின்னணியில இருந்த அந்த சார் தப்பித்து விட்டார். காரணம் என்ன அப்படின்னா, நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு இந்த வழக்கை வந்து குற்றவாளிக்கு குறுகிய காலத்தில் தண்டனை வழங்கப்பட்டாலும், இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை பொறுத்த வரைக்கும் தமிழக முதல்வர் அவர்களுடைய கண்ட்ரோல்ல தான் காவல்துறை இருக்கிறது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் அந்த சார் தப்பித்து விட்டார் அப்படிங்கிற நிலையிலான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறதே சார். இதை எப்படி சார்? உண்மை உண்மை எடப்பாடி பழனிசாமி சொல்வது உண்மை. அதைத்தான் மற்ற கட்சிகளும் சொல்லுகிறார்கள். விஜய் கூட சொல்றார், விஜய் ஜோசப் தமிழக வெற்றி கழகம். அதைத்தான் அண்ணாமலை சொல்லுகிறார், அதைத்தான் நயினா நாகேந்திரன் சொல்லுகிறார், அதைத்தான் கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுகிறது இதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது என்று. ஆக மொத்தம் ஒரு பார்வை முதலமைச்சருடைய குடும்பத்தின் மீது போகிறது. இதை பாருங்க, டாஸ்மாக இருந்தாலும் சரி, பாலியல் பொதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த ஆங்கிலத்தை சொல்லுவார்கள், ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் என்று. இப்ப பாருங்க, எல்லாமே ஒரு அந்த சாரை நோக்கித்தானே போறது. டாஸ்மாக அங்க தம்பி ஆயிட்டாரு, இதுல ஒரு என்ன ஆயிட்டாரு, சார் ஆயிட்டாரு, தியாகி ஆயிட்டாரு நம்ம செந்தில் பாலாஜி. இதுல பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலினுக்கு ஐயா கருணாநிதியிடம் இருந்த பிடிப்பு கிரிப்பு இல்லை என்று தான் தோணுகிறது. உதயநிதியினுடைய உதயத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் பதட்டம், எதிர்கட்சிகளிடையே ஓட்டம், ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தோழமை கட்சிகளிடையே இருக்கக்கூடிய ஏமாற்றம், இதையெல்லாம் வைத்து பார்த்தால் 2026 பொது தேர்தலுக்காகத்தான் களம் கட்டிவிட்டது. எடப்பாடி பழனிசாமியினுடைய அணுகுமுறை சரியாகத்தான் இருக்கிறது என்று டெல்லியில் உள்ள பார்வையாளர்கள் கருத ஆரம்பித்து விட்டார்கள். கடந்த ஒரு மாதமாக, குறிப்பாக கடந்த ஒரு வாரத்தில் ஆங்கில பத்திரிகைகளில் இந்துஸ்தான் டைம்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், பிரிண்ட், வயர் என்றெல்லாம் வரக்கூடிய ஆங்கில இன்டர்நெட் பத்திரிகைகள், ஆங்கில தினசரி பத்திரிகை எல்லாம் எடப்பாடி பழனிசாமியுடைய கட்டுகளை எல்லாம் பார்த்தால் அவர் உற்சாகம் அடைந்து விட்டார். பாஜகவுடைய உறவு வந்த பிறகு அவருக்கு ஒரு தெளிவு வந்து விட்டது, வெளிச்சம் வந்து விட்டது. திமுக கண்டிப்பாக தோல்வி அடையும் என்று. அதனுடைய பிரதிபலிப்பு தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலைவரங்கள். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.